வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. ஞான பாரதம் யூடியூப் சேனல் வழியாக பெரியவா பெருமை என்ற பெயரிலே மகா பெரியவர் நிகழ்த்திய அற்புதங்களை உங்களுக்கு வழங்குவதிலே பெருமை கொள்கிறேன். எப்பொழுதுமே காஞ்சி மடத்தில் பெரியவா வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே அனுக்கிரகம் செய்வது வழக்கம். இரவு 10 மணி ஆனாலும் கூட பெரியவா அவர்களை கூப்பிட்டு விசாரித்து அவர்கள் குறை என்ன என்று தெரிந்து கொண்டு அதற்கேற்ப ஆறுதலோ அல்லது ஏதாவது உபாயமோ சொல்வது வழக்கம். அன்றும் அப்படித்தான். எல்லோருக்கும் ஆசீர்வாதம் செய்துவிட்டு படுக்கைக்கு சென்று விட்டார். அப்பொழுது ஒரு 12 வயசு பையன் கண்களிலே கண்ணீரோடு ஓடி வந்தான். பெரியவாளை தரிசனம் பண்ணணும் என்று கேட்டான். அந்த பையனை பார்ப்பதற்கு பரிதாபமாக இருந்தது. கண்களிலே கண்ணீரோடு நிற்கிறான். ஆனாலும் கூட பெரியவா படுக்க சென்று விட்டார், அதனால் அவரை தொல்லை செய்யக்கூடாது என்ற எண்ணத்திலே இப்போ பெரியவரை தரிசனம் பண்ண முடியாது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது தரோம், சாப்பிட்டுட்டு இங்கேயே படுத்துக்கோ, பெரியவரை காலையில் பார்க்கலாம் என்று கோரினார்கள். அந்த சிறுவன் விடுவதா இல்லை. இல்லை இல்லை, எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம், பெரியவரை தரிசனம் பண்ணணும், கொஞ்சம் அனுமதி கொடுங்கோ என்று கேட்டான். இல்லைப்பா, பெரியவா இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இப்போ தான் படுக்க போயிருக்கா, அவரை தொல்லை பண்ணக்கூடாது, காலையில் நீ அவரை பார்க்கலாம், அதனால் சாப்பிட்டுட்டு இங்கேயே படுத்துக்கோ என்று கூறியதும் சரி என்று அந்த சிறுவன் படத்திலே கொடுத்த உணவை உண்டு விட்டு ஒரு ஓரமாக படுத்து கொண்டு விட்டான். காலையில் எழுந்ததும் முதல் வேளையாக பெரியவர் தரிசனத்துக்கு வந்து அமர்ந்ததும் குளித்து முடித்து விட்டு தயாராக இருந்த அந்த சிறுவன் அவர் முன் போய் நின்றான். இங்கே வாப்பா வா, நீ எங்கேருந்து வர, உன் அப்பா அம்மா யாரு, என்ன விஷயம் சொல்லு என்று அன்போடு கேட்டார். அந்த சிறுவன் கண்களிலே கரகரவன கண்ணீர் வழிந்தது. பெரியவாளை கையெடுத்து கும்பிட்டு கொண்டே தன்னுடைய விஷயத்தை சொன்னான். பெரியவா, எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை, அப்பா இறந்து போயிட்டா, அம்மா தங்க 2 பேரும் பம்பாயில் ஒரு பணக்கார மாமாத்தில் சமையல் வேலை செஞ்சுட்டு இருந்தா. திடீர்னு அம்மாவும் செத்து போயிட்டா. நான் இங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன். அந்த பணக்கார மாமாத்துலேருந்து என் தங்கையை கூட்டிகிட்டு போ என்று சொல்லிகிட்டே இருக்கா. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. அப்பா அம்மா 2 பேரையும் என்னால் கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியலை. அவளுக்கு காரியங்கள் கூட என்னால் பண்ண முடியலை. ஏன்னா எனக்கு இன்னும் பூணல் போடலை. தங்கையை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கே சின்ன வயசாக இருந்து, நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன், அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தங்கின்னு இருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை பெரியவா, நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் என்று அவர் காலிலே விழுந்து அழுதான். பெரியவர் அவனை கருணையோடு பார்த்தார். அவன் சொல்லித்தான் இதெல்லாம் அந்த நடமாடும் தெய்வத்துக்கு தெரிய வேண்டுமா? அவனுக்கு கருணை செய்வதற்காகத்தானே அவனை இங்கே வரவழைத்திருக்கிறார். சரி குழந்தை, நீ கவலைப்படாத, இங்கே மடத்திலேயே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் இங்கே தங்கிக்கோ, நான் ஏற்பாடு பண்ணுறேன் என்று அந்த கருணை தெய்வம் கூறியது. அந்த சிறுவனும் சந்தோஷமாக தலையாடி விட்டு மடத்திலே தங்கி கொண்டிருந்தான். ஒரு 4-5 நாள் ஆன பிறகு நெய்வேலியிலிருந்து சில உயர் அதிகாரிகள் பெரியவரை பார்க்க வந்தார்கள். மகா பெரியவரை பார்த்து தரிசனம் செய்துவிட்டு அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிக்கொண்டு அவர்கள் கிளம்பினார்கள். அவர்கள் கிளம்பி போன பிறகு அந்த பையன் சிறுவன் அந்த பக்கம் வந்தான். பெரியவரை பார்த்து, அடாடா, அந்த நெய்வேலியிலேருந்து வந்தவா போயிட்டாளான்னு பாரு, போ வர கூட்டிட்டு வா என்று பெரியவர் அவனிடம் கூறினார். அந்த பையனும் ஓடி வாசல் பக்கம் போய் பார்த்தான். அவர்கள் அப்பொழுதுதான் கிளம்பி கொண்டிருந்தார்கள். பெரியவா கூப்பிடுகிறார் என்று சொன்னதும் அவர்கள் மீண்டும் உள்ளே பெரியவர் முன்பாக நின்றார்கள். அவர்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து மகா பெரியவர், நீ இல்லை என்றது சொல்லிவிட்டு ஒருவரை பார்த்து, நீ தான், ஆமாம், இந்த பையன் உனக்கு தெரியுமா குழந்தை, அவர்கிட்ட நீ எல்லாத்தையும் சொல்லு என்று சொன்னதும் பெரியவரிடம் தன்னுடைய வாழ்க்கை கதையை சொன்ன அந்த சிறுவன் மீண்டும் அந்த உயர் அதிகாரியிடம் எல்லாவற்றையும் சொன்னான். ஆமாம் பெரியவா, எங்கள் அக்காத்துல தான் இவன் அம்மா வேலை பார்த்துட்டு இருந்தா, என் மூலமாக தான் அவள் அங்கே வேலைக்கு போனா. அவள் அம்மா இறந்து போனதும் இந்த பையனுக்கு செய்தியும் என் மூலமாக தான் இவனுக்கு வந்தது. அந்த பொன் குழந்தை இவனோட தங்கை அங்கே தான் இருக்கா.
அவளை வந்து கூட்டிட்டு போய் சொல்லு என்று என் அக்கா என் மூலமாகத்தான் சொல்லிக்கொண்டே இருந்தாள் என்று பெரியவரிடம் அந்த உயர் அதிகாரி எல்லா உண்மைகளையும் மனசார ஒத்துக்கொண்டார். பெரியவர் அந்த உயர் அதிகாரியை பார்த்து, எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும். இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா 2 பேரும் இல்லாமல் போயிட்டா. இவன் தங்க தனியாக உங்கள் அக்காவோட ஆற்றுல இருக்கான்னு சொல்கிறேன். நீ என்ன செய்யணும், இந்த 2 குழந்தைகளையும் எனக்காக வளர்த்து ஆளாக்கணும். அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை காமிக்கணும். முதல்ல இந்த பையனுக்கு உபநயனம் பண்ணி வை. அவன் கையால் அவனோட அப்பா அம்மாவுக்கு காரியங்கள் எல்லாம் பண்ண வை. 2 பேருக்கும் நல்ல படிப்பை கொடு, நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடு. இதை நீ எனக்காக செய்வியா என்று ஒரு குழந்தை மாதிரி அந்த உயர் அதிகாரியிடம் கேட்டார். அந்த அதிகாரிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. இவ்வளவு பேரை விட்டுவிட்டு மகா பெரியவர் தன்னிடம் இந்த பொறுப்பை கொடுக்கிறார் என்றால் தான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும் என்று அவருக்கு மிகுந்த சந்தோஷமாயிற்று. பெரியவரை பார்த்து கையை கூப்பிக்கொண்டே அவர் சொன்னார், ரொம்ப சந்தோஷம் பெரியவா, நிச்சயமா செய்கிறேன். என்னோட அக்காத்திலேருந்து அந்த பொன் குழந்தையையும் வரவழைச்சுக்கிறேன். இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் 2 பேருக்கும் நல்ல இடத்துல படிக்க வைக்கிறேன், நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன், அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்குறேன். நிச்சயமாக செய்கிறேன் பெரியவா, நீங்கள் சொன்ன பிறகு நான் மறுக்காவ போகிறேன் என்று மிக சந்தோஷமாக அந்த அதிகாரி மகா பெரியவரிடம் கூறினார். மகா பெரியவா, ரொம்ப சந்தோஷம், நீ ரொம்ப சேமமாக இருப்ப. குழந்தை இவரோட போயிடுறியா, அவர் உன்னையும் உன்னோட தங்கையும் நன்னா படிக்க வச்சு ஆளாக்குவார், கவலைப்படாத என்று கூறினார். யாருக்கு எப்போது என்ன உதவி செய்ய வேண்டும், எப்படி வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பது அந்த நடமாடும் தெய்வத்துக்கு தெரியாதா என்ன? ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.